श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्री गुरुगीता 40வது श्लोकम्। गुरुवक्त्रे स्थितं ब्रह्मा प्राप्यते तत्प्रसादतः। गुरोर्ध्यानं सदा कुर्यात् कुलस्त्री स्वपतिं यथा। भगवान சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கு நடுவில் நடந்து கொண்டிருக்கிற சம்வாதம் இந்த குருகீதை. சிவபெருமான் இந்த குரு தத்துவம், குருவுடைய மகிமா, குருவுடைய லட்சணங்கள், சிஷ்யன் குரு கூட எப்படி நடக்கணும், எப்படி பிரவர்த்திக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாமே நிறைய பார்த்திருக்கோம். இந்த 40வது ஸ்லோகத்தில் கடந்த வாரம் பார்த்தது குருவுடைய நாக்கு மேலே இங்கே வக்திரமன்னா முகமன்னு வாயன்னு அர்த்தம். அப்படின்னா நாக்கு, அவருடைய நாக்கு மேலே பிரம்மன் உட்கார்ந்துருக்கு. பிரம்மதேவனுடைய மனைவியான சரஸ்வதி உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லலாம், சாஸ்திர மாதா உட்கார்ந்திருக்கேன்னு சொல்லலாம், வேதமாதா சத்தியம் உட்கார்ந்திருக்கேன்னு சொல்லலாம். அதனால் அந்த குருவுடைய அப்படின்னு அர்த்தம் என்ன? குரு பேசணும், முதல்ல அவருக்கு சத்தியம் தெரிஞ்சிருக்கணும், ஸ்ரோத்ரியனாவும் பிரம்மனிஷ்டனாகவும் இருந்திருக்கணும். அப்போது அவர் பேசினாதான் நமக்கு புரியும். மௌனமாக இருந்தால் நமக்கு ஒன்றும் புரியாது. நமக்கு எப்படி தெரியும்? தட்சிணாமூர்த்தி மௌனமாக உட்கார்ந்துருக்காரு, சனகாதி ரிஷிகள் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு, சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்துச்சுன்னு அது அந்த கதை அப்படி இருக்கட்டும். அப்படி புரியணும்னா சிஷ்யன் உத்தம அதிகாரியாக இருக்கணும், உத்தமோத்தம அதிகாரியாக இருக்கணும். அப்படி இருந்தால் நடக்கும். உபதேசம் செய்யாமல் பிரம்மம் சத்தியம் தெரியும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த குருவுடைய பிரசாதத்தினால, அனுகிரகத்தினால, கருணையினால், அனுகிரகம் கருணா பிரசாதம் என்ன? நிறைய பிரசாதம் கையில் கொடுத்து அனுப்புகிறதா, இல்லை அனுகிரகம்னா இப்படி கை காட்டுறத? கருணன் என்ன? பிரேமையோட அன்போட ஆத்மஸ்வரூபர்களான என்னுடைய சிஷ்யர்களே அப்படின்னு, மை டியர் பிளஸ்டு சோல்ஸ், இப்படியெல்லாம் ஏதோ அன்பாக பேசுவார். அதிசயம். இதெல்லாம் பண்ணால் ஞானம் வருமா? அவர் பேசாமல் உபதேசம் பண்ணாமல் நிறைய நேரம் நிறைய நாள் இப்படி சொல்லி தராமல் நீ அதை கேட்காம ஒருத்தனுக்கு ஞானம் ஏற்படுமா? ஏற்படாது. ஆனால் இங்கே சில விஷயங்கள் நம்ம புராணங்களுக்குள்ள இந்த குருகீதையிலையும் கொஞ்சம் எக்ஸாசரேட் பண்ணி சொல்கிறது போல் இருக்கும். அது நம்ம நல்ல புரிஞ்சுக்கணும், கிரகிக்கணும் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னு.
மொத்தத்தில் அந்த குரு பிரம்மனாக இருக்கார், அவருக்கு தான் பிரம்மன்னு தெரிஞ்சிருக்கார். அந்த தெரிஞ்ச விஷயத்தின்னு இன்னும் வந்த சிஷ்யர்களுக்கு அர்ஹத்தை இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்குற பத்ததி சம்பிரதாயமும் தெரிஞ்சு வச்சிருக்கார். அப்படிப்பட்ட குரு பேசினப்போ நமக்கு அந்த பிரம்ம தத்துவம் நம்மளுக்கு தெரியும். பேசிக்கல்லி எல்லாமே பிரம்மந்தான். அவர் பிரம்மந்தான், நானும் பிரம்மந்தான், சர்வம் பிரம்மமயந்தான். ஆனால் அஜ்ஞானத்தினால பொதுவாக ஜீவர்கள் எல்லாருமே தான் ஜீவனன்னு சொல்லிட்டு சம்சாரியன்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு துக்கப்பட்டுட்டு அப்படி இருப்பான். யாரோ சில ஜீவர்கள் புண்ணியாத்மர்கள் புண்ணியம் செஞ்சு தகுதி பெற்று இப்படி சத்சங்கத்துக்கு வந்து குருன்னு ஆசிரிப்பாங்க, சாஸ்திரத்தினை ஆசிரிப்பாங்க, ஸ்ரவணத்தினை ஆசிரிப்பாங்க, விரும்புவாங்க. அவங்களுக்கு அந்த வித்யா அஜ்ஞானத்தை நீக்கக்கூடிய சக்தி இருக்கிற அந்த ஞானம் உபதேசம் செய்யப்படும். ஸோ பிரசாதம்னா உபதேசத்தினால இன்னொருத்தருக்கு அந்த பிரம்மா லபிச்சிடும், சத்தியம் ஞானம் வந்துடும். அதனால் எல்லா காலத்திலையும் எப்பவுமே அந்த குருன்னு ஆசிரிச்சு இருக்கிறது வாழ்க்கையில். நீ பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கும்போதும் குருன்னு ஆசிரியக்கணும். கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்தால் கூட குரு சொல்லி கொடுத்த, நம்ம யாரும் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் குரு கிட்ட போல எப்படியோ அப்படி இப்படி சேர்ந்து மொத்தத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறோம் சத் சங்கத்தில். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமா, இப்படியெல்லாம் பேசுவார். ஆனால் 5-6 வருஷம் முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது. இவ்வளோ கேட்டதுக்கு அப்புறம் கூட யாராவது தெரியாமல் இருந்திருக்கலாம். அது என்னுடைய பொறுப்பு இல்லை. இல்லை கொஞ்சம் கொஞ்சம் எதேதோ அப்படி இப்படி தெரிஞ்சிச்சேன்னா சரி கேட்டுகிட்டே இரு, தெரியும், ஒரு நாளைக்கு பூர்ணமாக தெரியும். அதனால் குரோர் தியானம் சதா குறியாத்ன்றார். நீ கிரகஸ்தனை, முக்கியமாக கிரகஸ்தர்களுக்கு தான், ஒரு சன்னியாசிகர்களுக்குன்னா அவங்க இனியோ எல்லாத்தையும் விட்டுட்டு சந்நியாச ஆசிரமம் எடுத்துகிட்டு போனாங்க. அதனால் சந்நியாசாசிரமம் எடுத்துகிட்டு போனதுனால அவங்க எல்லாரும் ஞானம் அடைஞ்சாங்கன்னு கேரண்டி இல்லை, நினச்சிக்கூடாது. ஆனால் அந்த பாதையை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ என்ன, நிறைய நேரம், ஏன்னா குடும்பம் கிடையாது, குட்டி குழந்தைகள் கிடையாது, அப்புறம் வாடகை கட்டணும், அப்புறம் கரண்ட் பில்லு கட்டணும், அந்த பேங்க்குக்கு போகணும், இந்த பேங்க்குக்கு போகணும், அந்த பார்க்கணும், இது பார்க்கணும், அது செய்யணும், இது செய்யணும், இதெல்லாம் கிடையாது. ரொம்ப குறைஞ்ச ரெஸ்பான்சிபிலிட்டி. உலகத்தில் விஷயத்தில் ஈடுபட மாட்டான். இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு சன்னியாசி சுவாமி இருந்தார். அவர் எல்லாத்துலேயும் ஈடுபடுவார், நிறைய எதோ செய்வார். அப்படின்னா நம்மளை தூரம் இருந்து பார்த்து அப்படி நினச்சக்கூடாது. அப்படியே நிஜமாகவே அவர் உலகத்தில் எல்லாரும் போல் ஏதேதோ செய்கிறாரு. சாஸ்திரம் படிக்கிறதில்லை, சாஸ்திரம் உபதேசம் பண்ணுறதில்லை, ஆனால் வேறு ஏதேதோ கர்மா, பூஜா, புனஸ்காரம், இதெல்லாம் பண்ண அதெல்லாம் பற்றி சொல்லுவார். இல்லைன்னா கதை மட்டும் சொல்லுவார். ஆனால் தத்துவம் வேதாந்தம் சொல்கிறதில்லைன்னா அவர் சந்நியாசம் எடுத்துக்கிட்டையும் பிரயோஜனம் இல்லை. ஞானம் சந்நியாச லட்சணம் என்றார் சங்கரர். சந்நியாசம்னா நீ ஞானம் வந்திருக்கணும் உனக்கு, இல்லை ஞானத்துக்காக வாழணும். மிச்சம் 1-2 எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒர்க் வந்து செகண்டரி சைடு, அது முக்கியமாக இருக்கக்கூடாது. அப்புறம் பிச்சை எடுத்துக்கிட்டு ஏதோ சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கிற சன்னியாசிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா சன்னியாசம்னு சொன்னால் உடனே நம்ம நாட்டில் மதிப்பு, அவங்களுக்கு சாப்பாட்டு கிடைக்கும், துணி எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்படி காலம் தள்ளிக்கிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க.
அது எந்த வகையில் பிரயோஜனம் என்னன்னு தெரியல. ஏன்னா அவனுடைய வழக்க பழக்கங்கள் லட்சணங்கள் எப்படி இருக்க கேரக்டர்னு நமக்கு தெரியாது. அதனால் வேஷம் பார்த்து நம்ம சந்நியாசம் நினச்சக்கூடாது. ஞானம் சந்நியாச லக்ஷணம். சரி, எனிஹோ எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்? குரு தியானம் சதா குறியாத்தன்னா முக்கியமாக சம்சாரத்தில் இருக்கிற சம்சாரிகள்னா இன்றைக்கி இந்த கான்டெக்ஸ்ட்டில் நேற்றுக்கு வேறு விதமாக சொல்லியிருக்கேன். கிரகஸ்தர்கள் இல்லறத்தில் இருந்து கல்யாணம் ஆச்சு, குழந்தைகள், வேலை, அதெல்லாம் இருக்குது, பிஸ்னஸ், இப்படி இருக்கிற இவங்களுக்கு முக்கியமாக கைடன்ஸ் வேணும். அடிக்கடிக்கு அந்த குரு சந்திக்கிறது, சத்சங்கத்தில் போய் உட்கார்றது, கேட்குறது. அப்போது அவர் தர்மம் பற்றியும் சொல்லுவார், உன்னுடைய கிரகஸ்தாசிரமம் எப்படி நடத்துக்கணும்னு சொல்லுவார். இந்த தர்மமாக கிரகஸ்தாசிரமத்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் அடுத்தபடியில் நீ என்ன பண்ணணும், ப்ரமோஷன் வேணுமா உனக்கு, அந்த விஷயங்களை சொல்லணும். ஸோ கிரமமாக அந்த கிரகஸ்தர்களுக்குள்ள கூட விவேக வைராக்கியத்தினே வளரபோல் குரு பேசுவார், சொல்லுவார். அவங்க தகுதிக்கு போலும் அவங்களுக்கு விவேகம் வைராக்கியம் ஏற்படும். எல்லாருக்கும் ஒரே வாட்டி ஒரே டைமில் டக்குன்னு அப்படி வேக்சின் எல்லாருக்கும் போட்ட மாதிரி எல்லாருக்கும் போட்டாச்சு, அப்படி போட முடியாது. விவேக வைராக்கியம் అనేది அதான் தானாக வளரணும், தகுதி இருக்கணும், மெச்சூரிட்டி இருக்கணும். சரி, இந்த குருவினை சர்வதா தியானம் பண்ணுறதுனேது எப்படின்னா, அதுக்கு உதாரணம் கொடுத்தாரு. ஒரு பதிவிரதா ஸ்திரீ, கிருஹிணி, சகதர்மச்சாரிணி எப்படி அவளுடைய பர்த்தை பற்றி எப்பவுமே நிரந்தரம் அவருக்கு என்ன சேவை பண்ணணும், அவருக்கு என்ன தேவை, அவர் எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி உலகத்தில் செய்வானோ, அந்த பதிவிரத்தை போல் சகதர்மச்சாரிணி போல் அதே சிந்தனையில் இருக்கணும். அது புரியறது கஷ்டம் இந்த காலத்தில். இந்த சகதர்மச்சாரிணி, பதிவிரதா, அதெல்லாம் வேறு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு காதலி, லவர்ஸ், அவங்க ஒருத்தர் நேசிட்டு இருக்கும்போது, அந்த யவனத்தில் இருக்கும்போது எப்படி கான்ஸ்டண்ட்டாக அதே சிந்தனையில் இருக்கும். இது பேட் எக்ஸாம்பிள், ஆனால் புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல குட் எக்ஸாம்பிளை கொடுக்குறேன். குட்டி குழந்தைன்னு அம்மா பால் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு ஊஞ்சலில் போட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலை பார்த்துக்கிறதுக்கு போவான். ஆனால் அம்மாவுடைய மனசில் குழந்தை மேலே இருக்கும். கொஞ்சம் சப்தம் வந்தால், கொஞ்சம் அப்படி இப்படின்னா, அப்புறம் டைம் ஆகிடுமோ, அது பசிக்கும், ஏந்திரும், இதெல்லாம் குழந்தை பற்றே அம்மா சிந்திச்சுட்டு இருக்கும். அதுபோல் அப்படி இருக்கணும் அப்படின்னு. ஸோ மொத்தத்தில் அந்த குருவுடைய குரு தியானம்னா பல வகையாக சொல்லுவார். இப்போ இனிமேல் மேலும் படிக்கிறோம். அடுத்ததாக 41வது ஸ்லோகம். ஸ்வாஸ்ரமம் ச ஸ்வஜாதிம் ச ஸ்வகீர்த்திம் புஷ்டிவர்தனம் ஏதத் சர்வம் பரித்யஜ்ய குருமேவ சமாஸ்ரயேத். இங்கே சகஜமாக குரு தியானம் அப்படின்னா ஆத்தியாத்மிக மார்க்கம் வடினி எனக்கு காட்டி கொடுக்குற குரு. வேறு குருகள் வேறு யாரும் இருந்துட்டோம், அது இருக்கணும். பிரம்மச்சாரிக்கு இருக்கணும், கிரகஸ்தனுக்கு இருக்கணும், வானப்பிரஸ்தனுக்கு இருக்கணும், சந்நியாசி ஆனால் கூட குரு இருக்கணும். ஆனால் இப்போ இங்கே இந்த ஸ்லோகத்தில் ஸ்பெஷலாக குறிப்பாக சர்வத்தினி தியாகம் பண்ணி அவன் இனிமேல் குரு சேவை, குருன்னு ஆசிரியிச்சிருந்து குருதான்
சரணம், குருவே சரணம்னு சொல்லிட்டு அவன் இனிமேல் அதுக்கப்புறம் அப்படியே படிச்சுட்டு குருக்கிட்ட இருந்துட்டு அப்படியே ரின்னன் சந்நியாச மாதிரி ஆக போகிற அவனுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் இது. இது கிரகஸ்தனாக இருந்த சாதாரண எல்லோரும் அனுசரிக்க முடியாது. ஆனால் சொல்கிறாரு. இன்னொரு விதத்தில் இந்த ஸ்லோகம் அர்த்தத்தினை உனக்கு ஞானம் வர வர விவேகத்தினால சிரவணத்தினால நீ உன்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் சர்வம் பல ஐடென்டிஃபிகேஷன் வச்சிருந்தாதான் விவகாரம் நடக்கும். நம்ம குலம் பேர் சொல்லிக்கணும், நம்ம ஊர் பேர் சொல்லிக்கணும், நம்ம கோத்திரம் பேர் சொல்லிக்கணும். இதெல்லாம் தப்பு கிடையாது, இருக்கணும். ஆனால் நீ ஞானத்தை நோக்கி ஞான மார்க்கத்தில் இறங்கி போகிற சமயத்தில் நீ கிரமமாக அதெல்லாத்தையும் தியாகம் பண்ணி தான் ஆகணும். அதனால் சிரவணம் நல்ல ஆழமாக செய்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லோரும் கூட பொதுவாக என்ன சொல்கிறோம், உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு விட்டது, வயசும் ஆகிவிட்டது, உடம்பும் ஆடிக்கொண்டிருக்கிறது, ஆட்டம் போட்டு இருக்கின்றது. இப்போது இனி என்ன பண்ணணும்? இப்போ கூட இன்னும் ஜாதி நீதி குல கோத்திரமனு சொல்லி அதே பிடிச்சிட்டு தொங்கிட்டுருப்பியா? இருக்கக்கூடாதுன்னு விவேக சூடாமணியில் அழகாக ஒரு ஸ்லோகம் சொன்னார். முதல்ல அது சொல்கிறேன்.